ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேரட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ காயெல்லாம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்த சாதம், நல்லா ஆற வச்ச சாதம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடான சாதம் ஆட் பண்ணிங்கன்னா சாதம் வந்து குழ குழன்னு ஆகிடும். ஸோ நல்லா வடித்து ஆற வச்சுருங்க. இதை உள்ளே கலந்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு வந்து சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இஞ்சி பூண்டு பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காயெல்லாம் போட்டு வதக்கக்குள்ளே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. எனக்கு பர்சனலாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். See you.